புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 6. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். சிந்தனை, பரிச்சயம் அல்லது பழக்கம் அவமதிப்பை வளர்க்கிறது என்பது ஆங்கிலத்தில் பேசப்படும் பழமொழியொன்று. எமக்கு பழக்கப்பட்டவர்களை போற்றுவதை விட அவர்களை பற்றிய அவமதிப்பை மனதில் வைத்திருப்பது பெரும்பாலும் இலகுவானது. இது எமது உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்களிடையே வெளிப்படும். இந்த அவமதிப்பு ஒருவரின் மனதில் தெளிவான வெளிப்புற வெளிப்பாடு இல்லாமல் மறைந்திருக்கலாம். ஆயினும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் உயர்வாக மதிக்கப்படும் போது அல்லது பாராட்டப்படும் போது அவர்களை மதிப்பதிலும் பார்க்க, அவர்களின் பாராட்டுக்களில் பங்கு கொள்வதிலும் பார்க்க, அவர்களின் தவறுகளை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருவது இலகுவானது. இந்த உணர்வுகளை நாம் கவனியாது விட்டால் இது மனித உறவுகளுக்கு பெரும் தீமையை கொண்டு வருவது மட்டுமல்ல, எமக்கு நெருக்கமானவர்களில் இறைவனின் அருளின் செயற்பாட்டை கண்டுகொள்ள முடியாதவாறு எம்மை குருடாக்கிவிடும். இயேசு தமது பணியை தொடங்கிய பின் தமது சொந்த ஊராகிய நசரேத்துக்கு திரும்பி வருவதை நற்செய்தி கூறுகின்றது. இயேசு திருமுழுக்கு பெற்று பாலை நிலத்தில் இருந்து வெளியேறிய பின் சீடர்களை சேர்த்து கொண்டு அதிகாரத்தோடு நற்செய்தி அறிவித்து கொண்டு புதுமைகள் ஆற்றிக்கொண்டு வருகின்றார். நசரேத்தில் இருந்து 20 மைல்களுக்கு அப்பால் உள்ள கப்பர்நகூமில் இயேசுவின் இந்த முதல் பணி இடம்பெற்றாலும் அவரை பற்றிய செய்தி உடனே சுற்றுப்புறமெங்கும் பரவத் தொடங்கியது. இச்செய்தி நசரேத்தையும் அடைந்ததோடு அது மக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இயேசு தம் சொந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்து செபக்கூடத்துக்கு சென்று எசாயா இறைவாக்கினரின் சுருளேட்டை வாசித்த பொழுது அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே என்று கூறி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இவ்வாறு அவர்கள் நம்ப மறுத்தமைக்கு காரணம், அவர்கள் அறிந்திருந்த இயேசுவையும் இப்போது அவர்கள் காண்கின்ற இயேசுவையும் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாமல் போனதேயாகும். நசரேத்து மக்களின் இந்த செயல் ஒருவரை பற்றி முன்கூட்டி கொண்டிருக்கின்ற கருத்து பற்றிய பிரச்சனையாகும். இது ஆபத்தானதும் கூட. இது அன்றாட வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியாதவாறு பார்வையற்றவர்களாக்கிவிடும். நாங்கள் நெருங்கி பழகுகின்றவர்களோடு எங்களுக்கு இத்தகைய மனநிலை இருக்கின்றதா? குடும்ப உறுப்பினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் மட்டில் கிறிஸ்து செயல்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? எமக்கு தெரிந்த ஒவ்வொருவரையும் நாம் நம்பிக்கை பார்வையோடு அணுக வேண்டும்.
அவர்களின் பலவீனங்கள் பாவங்களின் மத்தியில் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அவர்களில் தேட வேண்டும். இயேசு கூறுகின்றார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த கூற்று நம்மை சுற்றியுள்ள மக்களிடம், குறிப்பாக நமக்கு நெருக்கமானவர்களிடம் கிறிஸ்துவை தேடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மிகவும் கடினமானதும் கூட. மற்றவர்களின் நன்மையை காண்பதிலும் பார்க்க அவர்களின் குறைகுற்றங்களையே அடிக்கடி நாம் கண்டுகொள்ளும் சோதனைக்கு உட்படுகின்றோம். இது நசரேத்து மக்களைப் போலவே மற்றவர்களில் உள்ள நன்மையையும் ஆழமான உண்மையையும் புறந்தள்ள எம்மை இட்டுச் செல்கிறது. எங்களை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ள மற்றவர்கள் தவறு செய்ய வேண்டுமென்று நாங்கள் விரும்புகின்றோம். இன்று எங்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றி சிந்திப்போம். அவர்களில் எந்த அளவுக்கு இயேசுவை தேடி கண்டுகொள்ளுகின்றோம் என்றும் சிந்திப்போம். நான் உட்பட எனக்கு தெரிந்த எல்லாரும் பாவிகளே. இந்த நிலையில் நசரேத்து மக்களைப் போல மற்றவர்களில் குற்றம் குறைகள் இல்லாத போதும் அவர்களில் அவற்றை கண்டுபிடிக்க முயல்கின்றோம். தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள். எல்லாரிலும் எல்லா இடத்திலும் ஆண்டவரை தேடுவோம், அப்போது கண்டுகொள்வோம். செபம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.